இல்ல நீதிமன்றம் இன்னைக்கு பார்த்தேன், ஹெட்லைன் மட்டும் தான் பார்த்தேன். இந்த மாதிரி பக்கத்துல இருந்தா காவல்துறையில வழக்கு பதிவு பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனா டீட்டெயில்டா இன்னும் நான் படிக்கல. அதுக்குள்ள அசம்பிளி முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கிருந்து சில மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்துட்டு நாளைக்கு அதை சொல்றேன். வெளிநாட்டு மதுபானங்கள் ஆல்ரெடி இங்கே எலைட் ஷாப்ல எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட்வைசர் ஒரு செய்தியாளர் நேற்று அங்கே கேட்டார், அந்த பேர் சொல்லி கேட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த துறையில யாருமே மோனோபுலியா இருக்கக்கூடாது. இது வந்து கன்சியூமர் என்ன விரும்புறாங்களோ அதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது ஒரு கடமை அப்படிங்கிற முறையில் நிச்சயம் இதெல்லாமே பரிசீலிக்கப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து. என்ன கேட்டீங்க? போஸ்டர்ஸ் புதுசாக கேட்டேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு 1/4 மணி நேரம் அதை பற்றி தான் சொன்னேன். மறுபடியும் ஆக்சுவலா அது வந்தது என்னன்னா, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான். நீங்க வந்து பணம் இல்லாம கடைகளில் போய் பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடியே கேஷ்லெஸ்ஸா அந்த ஏடிஎம் மிஷின் ஸ்வைப் பண்றது, ஜிபே ஸ்கேன்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் இருந்தும் தான் இந்த 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை இவ்வளவு காலமா இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா வெப்சைட் மூலமா அதை கொண்டு வந்திருக்கு. நடைமுறைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு அது நேத்து சர்வர் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றது நேத்து நாங்க லான்ச் பண்ணல, ஜஸ்ட் ட்ரையலுக்காக கொடுத்திருந்தோம். அப்புறம் வந்து அதை வந்து நாங்களே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அது ஒர்க்கிங்ல இருந்துச்சு. எனக்கு கடைசியா கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு 700 பேருக்கு மேல அதுல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனா சில இடங்கள்ல வந்து அதுலயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு. இவங்க போய் கேட்கும்போது அந்த லிக்கர் இல்ல அப்படிங்கறதும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி இது வசதி. இதுல என்ன வசதி? இது பாத்தீங்களா, நீங்களும் தப்பா தானே புரிஞ்சிருக்கீங்க. கூட்டத்தில் போய் லைன்ல நிக்காம வீட்லயே வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த 10 ரூபா குறைஞ்சிருது. ஆனா அவங்க போய் பணம் சரக்கு வாங்குறதுக்கு ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு. இதுல எந்த வசதியும் இல்லைன்னா, நீங்க நேரா போய் ஜிபே பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. நீங்க போயிருந்தீங்கன்னா இல்ல யாருக்காவது போயிருந்தாங்கன்னா அந்த ஜிபே பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குள்ள, அந்த டைம் அந்த கடைக்கிட்ட போய் இவங்க இதுல பண்ணி அதை காட்டி வாங்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு பில்லுக்கும் ஒரு பில் வேணும்னு கேட்கறாங்களே, அந்த பில்லுக்கான இதுவும் ஆச்சு, கேஷ்லெஸ் டிரான்சாக்சனும் ஆச்சு. மற்றபடி நான் வீட்டில் புக் பண்ணவுடனே நான் போகும்போதே எனக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படின்லாம் இல்லை. நீங்கள் QR கோடை காட்டினீங்கன்னா தான் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வசதி இல்லை. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அது வசதி இல்லை. இல்ல இல்ல தேவையான சரக்கு தேடி பார்த்து அதை ஆர்டர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல. அது ஏன் கொண்டு வந்தோம்னா, சில கடைகள்ல போகும்போது சில பிராண்டோட லிக்கர் பண்ண கேட்டாரு பாருங்க, எனக்கான இந்த இதெல்லாம் எப்ப கொண்டு வருவீங்க, அந்த மாதிரி அந்த கடைகள்ல அந்த ஸ்டாக் இருந்தா கூட இல்லைன்னு சொல்லி அவங்களா இருக்கிறத எடுத்து சேல் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த கடைகளுக்கு போயிட்டு வந்த நிறைய பேருக்கு தெரியும். அந்த புகார்கள் அடிப்படையில் தான் இது கொண்டு வந்தோம். ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சியா என்னென்ன லிக்கர் எந்தெந்த கடையில இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த துறைன்னு இல்லை, எந்த துறையில ஒரு கன்சியூமரா நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன பொருள் வாங்கணும், என்னென்ன பிராண்ட் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த பொருளை விற்பனை பண்ண வேண்டியவங்களோட ஒரு இடம். அதுபடி தான் எங்கெங்க கடையில என்னென்ன இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி இதுல உண்மையால வசதி இல்லை. நேரா போய் என்னென்ன இருக்குன்னு கேட்டா சொல்ல போறாங்க. இதை இங்க இருந்தே அவங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தா முடிஞ்சு. கேரளா மாநிலத்தில் இதே மாதிரி பல ஆண்டுகளா இருக்குதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைகள்ல வந்து என்னென்ன பிராண்ட் இருக்கு, அதோட விலைப்பட்டியல் என்ன அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு தள்ளுமுள் இல்லாம வந்துட்டு கியூல போய் நின்று டோக்கன் வாங்கிட்டு அந்த டோக்கனை கொண்டு போய் வந்து கொடுத்தோம்னா இமீடியட்டா அவங்க என்ன பிராண்ட் செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான இது ஏதாவது புது இது சிம்பிள் என்னன்னா, இத வந்து இதுக்கான முயற்சிகள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கான முயற்சிகள் இந்த கடந்த காலங்களில் எடுத்ததே கிடையாது. கடந்த காலங்களில் என்னென்ன இந்த துறையில் என்னன்னா, குற்றமா எனக்கு உண்மையில பழக்கல, யாரையுமே பர்சனலா குற்றச்சாட்டு வைக்கிறதோ
அல்லது வன்மமாக பேசுறதோ எனக்கு இயற்கையாகவே அது இல்லாதனால அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. கடந்த காலங்களில் இதுக்கான முயற்சிகள் யாரும் எடுக்கல. இப்போ நான் வந்திருக்கோம், இந்த ஒரு 2.5 மாசத்துல பார்த்தீங்கனாலே இந்த டாஸ்மாக் துறை பற்றி தான் இந்த ஒரு 60-70 நாள் ஒரு 30 நாள் நியூஸாவது வந்திருக்கும். ஸோ அவ்வளோ விஷயங்களை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் மாற்றினா தான் அந்த முறை அந்த நடைமுறைக்கு வரும். மக்களுக்கும் தோணணும் இது ஐயோ இது கிடைக்க உலகத்திலே அதிசயமான பொருள் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி கேரளாவில் மக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு. இங்கே அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, பண்ண சொன்ன மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா அல்லது ஊக்குவிக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அது எங்கள் அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துளி கூட எண்ணம் கிடையாது. எனக்கும். நன்றி.